ஜனநாயகனை சுற்றி அரசியல் இருக்குன்னு பார்க்கறதா இல்லைன்னு பார்க்கறதா? இதுல லோக்கல் பாலிடிக்ஸ் ஏதாவது விளையாடுதா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சின்ன யோசனை இருந்தது. ஏன்னா இது விஜயனா படத்துக்கு தடவை கிடையாது. இதோட நிற்பாட்டிட முடியாது இது விஷயம். ஏன்னா நெருக்கடிங்கிறது எதுக்காக நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக அது பாயிண்ட் பிளாங்கா தெரியுது. இதை செஞ்சுட்டா கூட்டணிக்கு வந்துடும் அவங்க நினைச்சாங்கன்னா அது பைத்தியகாரமா தெரியும். பட் அவங்களே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு பழிவாங்கல் செயல் மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ சென்டர் இப்போ டிஎம்கேவை விட டிவிகே எதிர்ப்புல தான் ஜாஸ்தியா இருக்கு. அது அப்பட்டமா தெரியுது. டிஎம்கேவும் ஏடிஎம்கே எதிர்ப்பை விட டிவிகே எதிர்ப்புல தான் இருக்கு. கோர்ட்டுக்கு போனோம், உங்க ஈகோ இன்னும் ட்ரிகர் ஆகுது. எங்களுக்கு ஆதரவா தனிநபர நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2 நிமிஷத்துல உங்களுக்கு அப்பீல் போக முடியும். எப்படி பேப்பர் கிடைச்சது? இந்த கோர்ட்டோட ஆர்டர் வேணும். இந்த ஆர்டருக்கு அப்படி இருந்தாதான் நீங்க அப்பீலே போக முடியும். அதுக்கு நீங்க ஸ்டே வாங்குறதுக்கு நீங்க நம்ம இந்தியாவோட நம்பர் 2 ஸ்டே வாங்குற அளவுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்றது. அதுவும் பிஜேபியோட ஆசீர்வாதம் நல்லாவே இருக்கு. அதுவும் அமித்ஷாவோட ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. திடீர்னு ஜனநாயகனை பத்தி ஏதாவது பிரேக்கிங் வரும், விஜய் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யற குழுவை நியமித்திருக்கிறார் விஜய்னு வருது. அப்போ தீவிர அரசியல்வாதியாக இறங்கிட்டாரா? சைலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக டீகோட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வேறு. ஒரு சினிமா, ஒரு தொழில், அது வேற யாரோ ப்ரொடியூசரு அவர் கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. ஏன் பொலிட்டிக்கலாக இதை கொண்டு போகக்கூடாது? இல்லைங்க, நம்ம மற்றவங்க பண்ணுற அரசுக்கும் நமக்கும் அதுதானங்க டிஃப்ரென்ஸ்க்காக அதை ஹைலைட் பண்ணுன்றது இல்லை. வி ஆர் லைக் தட். சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட திங்கட்கிழமை அவர் ஆஜராகணும். அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்தில் அது பெரிய நெருக்கடியாக மாறிடும்ல. விஜயனாக்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா ஆமாம், எஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க. அதை டெல்லியில் கொடுத்துருக்காங்க. அதையும் கவனிக்க வேண்டிய விஷயம். சென்னையில் இடமே இல்லையா? சிபிஐ அதை டெல்லியில் கொடுத்துருக்கு. ஃபைன், ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம இல்லை, அதுவே ஒரு அழுத்தமாக இருக்குதான்னு நான் கேட்குறேன். அழுத்தத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிஜேபியோட சும்மா விட்டுருமா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங்கில் இருக்காங்க. எத்து என்னன்னு அவங்க காட்டணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும்ன்றத ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயம் ஆண்டு காலமான விஷயமா இருந்தால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் விஜயன்னா அவரோட கொள்கை விளக்க மாநாட்டில் தேர்தல் சம்மந்தப்பட்டு கூட்டணி சம்மந்தப்பட்டு நம்ம கொள்கை என்னன்றதை விளக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். இந்த படம் என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னைக்கு வெளியே வந்தாலும் அன்னைக்கு தான் எங்களோட திருவிழா, பொங்கல் எல்லாமே. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளரும் தாவேகா ஆதரவாளருமான திரு லோகேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நிறைய பிரச்சனைகள் ஜனநாயகனை சுற்றி அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியிலும் சரி, இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஜனநாயகனை சுற்றி அரசியல் இருக்குன்னு பார்க்குறது இல்லன்னு பார்க்கறதா? இருக்கு. அது பாயிண்ட் பிளாங்கா. யாருடைய அரசியல்? இங்க மாநில அரசு சார்ந்த நெருக்கடியா இல்ல மத்திய அரசு சார்ந்த நெருக்கடியா? ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரலாம். இந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது பல பேருக்கு ஹாப்பியாக இருக்கும், பல பேருக்கு சேடாக இருக்கும், பல பேருக்கு ஆங்க்ரியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். இப்போ நம்ம ஜனநாயகன் ஒரு படத்தை சென்சார் போர்டில் எப்பவும் போல் எல்லா படத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு 20 நாள் முன்னாடி போகிறோம். அதுவும் டட்கல் அப்ளை பண்ணுறோம். டட்கல் ப்ராசஸ்க்கு 7 நாள் தான். அந்த 7 நாள் முடிக்கிறதுக்குள்ள படத்தை பார்த்துறாங்க, கட்சி சொல்லிடுறாங்க. நம்மளும் கட்சி சப்மிட் பண்ணிடுறோம். கட்சி சப்மிட் பண்ணும்போது யூஏ வந்துடும்ன்றாங்க. 29th போல் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே வந்துடும்ன்றாங்க. நம்மளும் ஆடியோ லான்ச்சுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வரலையே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணப்போ அமைதியாகவே இருக்கிறாங்க. திடீர்னு 4ஆம் தேதி ஒரு மெயில் வருது. மெயிலில் பார்த்தா இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டிக்கு போகுதுன்ற மாதிரி மெயில் வருது. ஸோ இது தாழ்த்துறதுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு அதை செய்யணும். நம்ம கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நம்ம சண்டை போடலை, இல்லைங்க இது எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரிலாம் டிஃபெண்டும் பண்ணல. அவங்க என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தாச்சு. அப்போ 10 நாள் கழிச்சு, நடுவில் எத்தனையோ நாள் இருந்தது. அவங்க இப்போ காலம் தாழ்த்துறதுக்காக தான் செய்கிறாங்கன்ட்டு நமக்கு புரியுது. ஸோ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். இதனால நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேளை இதில் லோக்கல் பாலிடிக்ஸ் ஏதாவது விளையாடுதா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சின்ன யோசனை இருந்துச்சு. ஏன்னா இது விஜயனா படத்துக்கு தடவை கிடையாது. இது பல தடவை நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் ஆல்ரெடி மெர்சல் நிறைய நடந்திருக்கு. மெர்சல்லையும் ஒரு வகையில் பிஜேபியோட அதுவும் அரசியல் சார்ந்த படத்தில் ஒன்று இருந்தது. ஆனால் நம்ம ஃபைன், நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில். பட் இது ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இது நிறைய பார்வைகளை உள்ளே கொண்டு வருது.
நம்மளது கட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் பராசக்தி அப்ளை பண்ணுறாங்க, சென்சார் போர்டுக்கே அப்ளை பண்ணுறாங்க. நமக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு வருது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நம்ம அப்ளை பண்ண ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு 7ஆம் தேதி தான் கட்சியே சொல்கிறாங்க. 8ஆம் தேதி முடிஞ்சு 9ஆம் தேதி சப்மிட் பண்ணி அவங்கள இதுவே வாங்கிடுறாங்க, சர்டிஃபிகேட் யூஏ வாங்கிட்டு இன்றைக்கி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. தேட்டரு என்னவா இருக்குன்ற கூட்டம் இல்லைன்றதெல்லாம் தனி, அதை விட்டுருங்க. அது பாயிண்ட் என்னென்னா, அதில் ஒரு வகையில் டிஎம்கே வந்து ஒரு ஹாப்பி இருக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தேட்டர்ஸ் கூடுதலாக கிடைக்குது, படத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா வந்து இன்பனோட ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டராக. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ அப்படின்னு கூட தோணுது. ஆனால் இதோட நிற்பாட்டிட முடியாது இது விஷயம். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடியான அட்டானமஸ் பாடி தானே அப்படின்னு சொல்லி டிஃபெண்டிங் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஆனால் அதில் இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஆள், கேரளா கேடர், பட் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த பிறந்து வளர்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் சேர்மேன், இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இவங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து பிக் பண்ணாலும் தான், தமிழ் தெரிஞ்ச நபர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிக் பண்ணாலும் பிஜேபியோட ஃபேவரிசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது அந்த மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து எல்முருகன் கண்ட்ரோல் வருது. அவங்கள எப்போவுமே சென்ட்ரல் அந்த ஃபிலிம் போர்டில் அன்றைக்கி ரூலிங்கில் யார் இருக்கிறாங்களோ அவங்க ஆளுங்க இருப்பாங்க. இது நிதர்சனம். நெருக்கடிங்கிறது எதுக்காக நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக அது பாயிண்ட் பிளாங்காக தெரியுது. இதுக்காக, அதாவது இதை செஞ்சுட்டா கூட்டணிக்கு வந்துடும் அவங்க நினச்சாங்கன்னா அது வந்து பைத்தியகாரத்தனமாக தெரியும். பட் அவங்களே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு பழிவாங்கல் செயல் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பண்ணிட்டா கூட்டணிக்கு வந்துரும்னு அவங்க நினச்சி இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அதை தாண்டி மத ரீதியில் சிலரை புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குங்கிற கருத்தை ஏற்றுக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பராசக்தி மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு சப்ஜெக்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிளியர் பண்ணுது, ஓகேங்களா? இது ஒரு ரீமேக் படம்னு சொல்லிட்டு எல்லாராலையும் விமர்சனம் பண்ண வைக்கக்கூடிய படம். அது என்ன கதை ஏதுன்றதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தான் முழுசாக தெரியும். அப்போ சென்டர் வந்து இப்போ டிஎம்கேவை விட டிவிகே எதிர்ப்புல தான் ஜாஸ்தியாக இருக்கு. அது அப்பட்டமாக தெரியுது. டிஎம்கேவும் ஏடிஎம்கே எதிர்ப்பை விட டிவிகே எதிர்ப்பில் தான் இருக்குது. பிஜேபியும் வந்து டிஎம்கே எதிர்ப்பை விட டிவிகே தான் இருக்குது. எங்களை நசுக்க பார்க்குறது இதெல்லாம் எங்களை அரசியலில் எதிர்கொள்கிறது வேறு, ஓகேங்களா? இந்த மாதிரி படத்த விஷயங்களில் எதிர்கொள்கிறது வேறு. எங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் எங்களை ஃபைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. கருத்துக்கள் வைக்கலாம். நீங்கள் எங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் கொள்கை ரீதியாக உங்களோட கொள்கைகளை நாங்கள் எதிர்க்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி முரணான விஷயங்களை நீங்கள் பேசும்போது எங்களோட எதிர்ப்பு வரதான் போகுது. அது வேறு. இது படத்தில் அதுவும் வந்து நீங்கள் இதோட நிற்கலை. பாயிண்ட் எங்கே தான், நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், உங்கள் ஈகோ இன்னும் ட்ரிகர் ஆகுது, எங்களுக்கு ஆதரவாக வந்து தனிநபர நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்பீல் போக முடியுது. எப்படி பேப்பர் கிடச்சிது? இந்த கோர்ட்டோட ஆர்டர் வேணும். இந்த ஆர்டர் காப்பி இருந்தால் தான் நீங்கள் அப்பீலே போக முடியும். எப்படி போக முடியும்? அதுவும் வந்து யார் வந்து உங்களை ஆஜராகிறாங்க? இப்போது சென்டர் இந்த போர்டுன்றது ஏதோ ஒரு சின்ன ஒரு அமைப்பு. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பல்வேறு அமைப்புகள். எலெக்ஷன் கமிஷனோட பெரிய அமைப்பு கிடையாதுல்ல நீங்கள். அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, இது ஒரு இண்டிவிஜுவல் பாடி. எலெக்ஷன் கமிஷனோட கம்பேர் பண்ண முடியுமா? கிடையாது, ஓகேங்களா? இதாச்சா. அதுவும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இதுக்கு தான் சண்டை, ஓகேங்களா? இதுக்கு நம்பர் 2, அதாவது அட்டார்னி ஜெனரல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அரசாங்கம் சார்ந்து வாதாடுறவங்கள இந்தியாவிலே நம்பர் 2 அப்படின்ற நம்பர் 2ல் இருக்கிறவர் வந்து இதுக்கு எதிராக ஸ்டே வாங்குறாரு. அது ஹவுஸ் இட் பாசிபிள், ஓகேங்களா? இது ப்ராக்டிக்கலாக எந்த வகையிலுமே நியாயமே கிடையாது. நியாயம் கிடையாதுன்னா இந்த சென்ஸ் வந்து தேவை. ஒரு படத்துக்கு நீங்கள் ஸ்டே வாங்குறதுக்கு நம்ம இந்தியாவோட நம்பர் 2 வந்து ஸ்டே வாங்குற அளவுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்றது. அதுவும் பிஜேபியோட ஆசீர்வாதம் நல்லாவே இருக்குது. அதுவும் அமித்ஷாவோட ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அவங்க டேரெக்டாக இதை வந்து இப்படி நகர்த்துங்கன்னுலாம் சொல்லித்தராங்க நான் சொல்லலை. பட் அவங்க பிளெஸ்ஸிங் இருக்குன்ற. ஸோ அவங்க பிளெஸ்ஸிங் இருக்கும்போது கீழே இருக்கவங்க ஆட்டம் போடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டிஎம்கே குளிர்காயுது. ஏடிஎம்கே வந்து எங்கே உள்ள பிக்சருக்குள்ளே வருதுன்னா, பொதுவாக வந்து பிஜேபியை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க ஏடிஎம்கே. ஆனால் காங்கிரஸ் வந்து விமர்சனம் இப்போ விஜயண்ணா படத்துக்கு ஆதரவாக போட்டாங்க. அதில் கூட்டணி கணக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லும்போது ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து ஏன் காங்கிரஸ் பேசுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் வைக்கிறாங்க. தாவேக்கு ஆதரவுன்னு சொல்லலை. படத்துக்கு ஆதரவு தான் நானும் சொல்கிறேன். தாவேக்கு ஆதரவுன்னு நான் இங்கே சொல்ல வரல. அங்கே தான் எங்களோட பாயிண்ட்டுமே இருக்குது. நான் அதுக்கு வர லேட்டராக வரேன். அவங்க போடும்போது மோடிஜி பேரை போட்டு பின் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க.
அது அதெல்லாம் கவனிக்க வேண்டியது அவர் தான், அதில் மாட்டுக்கிறது. இதெல்லாம் நேரடியாக அவர் பண்ணாருன்னு நாங்கள் சொல்ல வரல. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கட்சியில் நடக்குது, ஒரு படத்துக்கு தடை கொடுக்குறாங்க, அதை எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து பின்னாடி வரும்ன்றதை அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. அது இது தெரிஞ்ச மோடி அவரோட பேரும் சேர்ந்து டேமேஜ் ஆகும்னு தெரியாமல் அலோவ் பண்ணிருக்காருன்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் இதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு வருது, டிஃபெண்டிங்க்கு வருது. மோடிஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது இப்போ தான். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. கடந்த 10 வருஷமா யார் இதெல்லாம் செஞ்சது எங்களுக்கு? ஓகேங்களா, இதெல்லாம் செஞ்சதே ஓகேங்களா. டவுட் இப்போ வேற டைரக்ஷன்ஸ்லாம் கொண்டு போகுது. ஆனால் இதில் டெஃபினட்டாக பிஜேபியோட மெயின் பங்கு இருக்குது. இதில் குளிர் காயறது டிஎம்கேவாக இருக்கும். ஏடிஎம்கே சம்வேர் இட் ஹாஸ் பிளேட் இட்ஸ் ரோல். அது என்னன்றத காலம் போக்கில் பதில் வரும். இது ஜனநாயகன் பற்றி வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறோம், விஜயை தவிர. விஜய் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் இந்த விஷயத்தில் கூட. திடீர்னு ஜனநாயகனை பற்றி ஏதாவது பிரேக்கிங் வரும், விஜய் ஏதாவது பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்கிற குழுவை வந்து நியமித்திருக்கிறார் விஜய்னு வருது. அப்போ தீவிர அரசியல்வாதியாக இறங்கிட்டாரா? இல்லை, அவர் ஒன்ஸ் படத்தை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அது ஃபஸ்ட்டு அறிக்கையிலே தெளிவாக சொன்னால் எனக்கு ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறாரு. அவரோட மைண்ட் செட்டில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். எல்லாரை விட அவருக்கு இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நம்ம எல்லாருக்கும் இங்கே வேற, அவருக்கு அது எப்படி இருக்கும்னு when he keeps silent, that sends a different message. It's not about a mix. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இந்த படம் வரணுன்றது யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக டீகோட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வேறு, ஒரு சினிமா ஒரு தொழில், அது வேறு யாரோ ப்ரொடியூசரு பாவம் அவர் கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு, அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிறது வேறு. ஓகேங்களா, இப்போ அதை பொலிட்டிக்கலாக இவர் பேசிட்டார்னா இவர் பொலிட்டிக்கலாக அதை எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். பொலிட்டிக்கலாக அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. அப்படின்னு ஏன் பொலிட்டிக்கலாக இதை கொண்டு போகக்கூடாது? இல்லைங்க, நம்ம மற்றவங்க பண்ணுற அரசியலுக்கும் நமக்கும் அதுதானங்க டிஃப்ரென்ஸ்க்காக அதை ஹைலைட் பண்ணுன்றது இல்லை. வி ஆர் லைக் தட், அவ்வளோதான். நம்ம பை நேச்சர் நம்ம வந்து இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம், மென்டாலிட்டியில் இருக்கும். பட் தே ஆர் டூயிங் இட். நம்மளை பொலிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ண முடியாதவங்க இப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதோட பார்வை. இந்த படம் என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னைக்கு வெளியே வந்தாலும் அன்றைக்கி தான் வந்து எங்களோட திருவிழா, பொங்கல் எல்லாமே. அதனால் வந்து நாங்கள் சோர்ந்து இருக்கோம், வருத்தத்தில் இருக்கிறோம்னா டெஃபினட்டாக அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இது செய்கிறனால பிஜேபி எங்களை அடக்கிடுச்சு ஒடுக்கிடுச்சுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது வந்து அவங்களோட அறியாமை, வேற என்னென்ன வார்த்தையை ஃபீல் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பொங்கல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கூட பிஃபோர் எலெக்ஷன் இது ரிலீஸ் ஆயிருமா அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இல்லை, ப்ரிசைஸ்லி இந்த பாயிண்ட். எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிலாம் வந்துடும். மார்ச்சில் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் படம் ரிலீஸ் பண்ண இட்ஸ் நாட் ஆக்சுவலி பாசிபிள். ஓகேங்களா, அதெல்லாம் இன்னும் நிறைய சிக்கல்கள் வரும். இது இல்லாமல் எங்கள் பிரச்சாரம் இருக்குது. இன்னும் விஜயண்ணா வந்து மாவட்டங்கள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் இருக்க மற்ற பிரச்சாரங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இது படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மிச்சிருக்க மாவட்டங்களை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் இனிஷியல் பிளான் இருந்தது. இப்போது நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயத்த நம்ம கிளாரிட்டியாக இருக்கலாம், விஜயண்ணா இஸ் நாட் மிக்சிங் பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட், பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பொலிட்டிக்கலி அவரோட ஒர்க் கண்டினியூ ஆகும். ஹீல் கெட் இன் டு த ஃபீல்ட் அண்ட் டூ ஹிஸ் ஒர்க்ஸ். படம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அது என்றைக்கு ஹியரிங் வருதுன்னு பார்ப்போம். மண்டே ஹியரிங் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். மண்டே ரிலீஸ் ஆகுதா, 13th ரிலீஸ் ஆகுதா, 14th ரிலீஸ் ஆகுதோ ஐ டோன்ட் நம்புவோம் இப்போதைக்கு. லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் சி. சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட திங்கட்கிழமை அவர் ஆஜராகணும். அப்படிங்கும்போது கன்விக்ஷன் இல்லை, விசாரணைக்கு அப்புறம் வந்து கன்விக்ஷன் இல்லை, விஜய் தரப்பில் வந்து விஜய் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டா, சிபிஐ தரப்பில் சொல்லப்பட்டா இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் அலட்சியம் அப்படிங்கிற பேரில் இன்கேஸ் விஜய் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அது வந்து தேர்தல் நேரத்தில் அது வந்து பெரிய நெருக்கடியாக மாறிடும்ல. இல்லை, இதில் நெருக்கடியாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தப்பி தவறி நடந்தால், ஆனால் எங்களோட பாயிண்ட் அவங்க ரொம்ப 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 தெளிவாக இருக்கும். இது மேபி பேசி 3 மாதம் ஆனனால மறந்துருப்போம்னு நினைக்கிறோம். நம்ம எங்கேயுமே அலட்சியம் காட்டல. ஓகேங்களா, அலட்சியம்ன்றா எந்த ஆங்கிளில் சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வரோம். ஓகேங்களா,
அவங்க பெர்மிஷன் கொடுத்த டைமெல்லாம் மீறி வேணுனே முனையில் நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வரோம், இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் ஓகே. போலீஸ் தான் எங்களை எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வருது. ஆனால் 12 o'clock வரேன்னு சொன்னார், ஆனால் ஈவினிங் தான் வந்தார். எங்கேயுமே 12 o'clock வராருன்னு அவர் சொல்லலை, புஷியானந்தனும் சொல்லலை. அந்த அறிக்கையில் தெளிவாக நிர்வாகிகள் அசம்பிள் ஆகணுன்ற அந்த அறிக்கையில் எங்கேயுமே விஜயண்ணா வராருன்ற வார்த்தையே கிடையாது. நிர்வாகிகள் இன்னார் இந்த இடத்துல அசம்பிள் ஆக வேண்டிய டைம் அண்ட் லொக்கேஷன் இதுதான் இருந்தது. அதை வந்து எப்படிலாம் ரிவர்ஸ் ஃபீடிங் பண்ணணுமோ அதை பண்ணி வெட்டி ஒட்டி அந்த அறிக்கையை இப்போ கூட இருக்குது, இப்பயும் போய் எடுத்து படித்து பார்க்கலாம். தமிழில் தான் இருக்குது, தெளிவாக போட்டிருக்கு. நிர்வாகிகள் எத்தனை மணிக்கு அங்கே அசம்பிள், ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அங்கே தேவை. நீங்கள் 3 to 10ன்னா நான் நிர்வாகிகளே 3 மணிக்கு வந்தால் வாய்ப்பு பாசிபிள் கிடையாது இல்லையா? அதனால நிர்வாகிகளுக்கு 12 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. போலீஸ் பெர்மிஷன் 3 to 10, 7 மணிக்கு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அவரால். ஆனாலும் நம்ம டிவில எல்லாம் பார்த்தோம், காலையில இருந்தே கூட்டம் இருந்தது. அப்போ வந்து தண்ணீர் கூட வழங்கப்படலை. தண்ணீர் வழங்கப்பட்டது. டாடா ஏஸ் ஃபுல்லாக தண்ணி பாட்டில்கள் வந்து இறங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இட் கெட் எம்டி. நீங்கள் 500 ml பாட்டில்ன்றது நான் குடிச்சேன்னா ஒரே சிப்பில் அது காலி ஆகிடும். அதுவும் நின்று நிற்கிறவங்களுக்கு இட் வில் டேக், நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது பத்தாது. பாயிண்ட் அங்கே நடக்கலை. எல்லாருக்கும் தெரியும், மறுபடியும் கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கணும்னு நான் நினைக்கல. சொல்லப்படுது, பட் விசாரணையில் எங்கன்னா கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆகும் போது வண்டியோட ஆடியோலேருந்து தான் சவுண்டு வருது. ஸோ எல்லாரும் நெருங்குறாங்க, போலீஸ் தடியடி பண்ணுறாங்க. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. நீங்கள் இதுதான் ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. லெட்ஸ் see, வெயிட் பண்ணுவோம். பட் தாவேகா தரப்புல இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படுது. பட் விசாரணைக்கு அப்புறம் பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படிங்கிறது. விஜயனாக்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம் எஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க. அதை டெல்லியில் கொடுத்துருக்காங்க. அதையும் கவனிக்க வேண்டிய விஷயம். சென்னையில் இடமே இல்லையா? சிபிஐ அதை டெல்லியில் கொடுத்துருக்கு, ஃபைன், அது நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம இல்லை, அதுவே ஒரு அழுத்தமாக இருக்குதான்னு நான் கேட்குறேன். அழுத்தத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அழுத்தத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிஜேபி சும்மா விட்டுருமா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங்கில் இருக்காங்க, தங்க கெத்து என்னன்னு அவங்க காட்டணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட். டிவிகே கூட யார் வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வருவாங்கங்கிறாங்க, வரலங்கிறாங்க. ஆனால் வந்தால்தான் பலமே. இன்னொன்று டிஎம்டிகே மாநாட்டில் கூட மிக்ஸ்டாக இருந்தது அவங்களோட சிக்னல்ஸு. இன்கேஸ் வந்து டிவிகேயோட வரப்போகிறாங்களா அப்படின்றது, அது ரிலேட்டடாக ஏதாவது தகவல்கள் இருக்கா? விஜயண்ணா வந்து போன மீட்டிங்கில் வந்து 2 விஷயம் முடிவு பண்ணாங்க. மாவட்ட செயலாளர்கள் அந்த மீட்டிங்கில் 4 தீர்மானத்தில் 2 தீர்மானம் வந்து 2 குழு ஃபார்ம் பண்ணுறது. ஒரு குழு வந்து தேர்தல் அறிக்கைக்காகவும், இன்னொரு குழு வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவும். தேர்தல் அறிக்கைக்கான குழு தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்க, ரிலீஸ் பண்ணிருந்தேன். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது டீமில் இருக்கவங்க, அதாவது ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த டீம். ஆனால் முடிவு ஃபைனலாக விஜயனை தான் எடுக்க போகிறான்றதும் ஒன் ஆஃப் த தீர்மானம். 4 தீர்மானத்தில் ஒன் ஆஃப் த தீர்மானம் அதுதான். ஸோ வந்து அதுக்கான குழு ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே வரும். ஒவ்வொருத்தர் இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால வந்து நம்ம எல்லாருமே சீக்கிரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் ஆக்சுவலான கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோம். எப்பவுமே தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி தான் கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து சூடு பிடிக்கும். நம்ம அந்த ஃபேஸில் தான் போயிட்டு இருக்கோம். மற்றவங்களும் அவங்களோட அவசரத்துக்காக தன் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து வேறு. ஓகேங்களா? இட் வில் ஹேப்பன், டேக் இட்ஸ் ஓன் டைம். இன்னைக்கு விஜயண்ணா இல்லாமல் இன்னைக்கு இந்த 2026 அரசியல் கிடையாது. அவர் தான் மெயின் பிளேயர். அவர் அந்த மெயின் பிளேயரை சுற்றி தான் எல்லாமே. ஓகேங்களா? அது ஹூவர் இட் மேபி தே கேன் எய்தர் விஷ் டு ஜாயின் விஜயண்ணா ஆர் ஷோ விஜயண்ணா சன் ஃபேஸ் அண்ட் கெட் தேர் பார்கெயின். ஓகேங்களா? வாட் எவர் இட் மேபி, விஜயண்ணா எல்லாம் இல்லை. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் பேசும்போது பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து நோட், அது வந்து அட்வைஸாக எடுத்துக்க சொல்கிறாரு. அதாவது காங்கிரஸோட தான் நீங்கள் கூட்டணி போகிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியல பீப்புளால். அப்போ ஆஃப்டர் பொங்கல் பிரேக்கிங்ஸ் எதிர்பார்க்கலாமா? இப்போதைக்கு நம்ம கட்சியில் சேர்றவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. டிவிக்கே நம்பனா நான் தமிழ்நாடு கட்சி, நான் டிவிக்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். சேர்றவங்க உள்ளே சேர்றவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அது அஃபிஷியல், அது பொங்கலுக்கு முடிஞ்ச உடனே அதை எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு. ஏன்னா எல்லாருமே தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு மேபி ஆரம்பிக்கலாம். கன்ஃபர்மேஷன் பொங்கல் முடிஞ்ச உடனே கன்ஃபர்மேஷன் வந்துடும்ட்டு வி கான்ட் எக்ஸ்பெக்ட். அதுக்கான வேலைகள் நடக்கலாம். அது அப்படின்னா நம்ம அந்த ஆங்கிள் வரைக்கும் பார்க்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு எதுவுமே நல்லா கிடையாது.
ஓகேங்களா. டிஎம்கேவோட கூட்டணியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக யாராவது உள்ளே போகிறாங்கன்னா உள்ளே இருக்கவங்களுக்கு இடம் கிடைக்காம வெளியே வருது, இல்லைன்னா அங்கே கூட்டணி விஷயங்கள் பர்ஃபெக்டாக அமையலன்றதுக்காக வெளியே வரதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் யுனானிமஸாக ஒரே ஒரு விஷயம் கவனிக்கலாம். எல்லாரும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணுன்றத ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயம் ஆண்டு காலமான விஷயமா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் விஜய் அண்ணா அவரோட கொள்கை விளக்க மாநாட்டில் தேர்தல் சம்மந்தப்பட்டு கூட்டணி சம்மந்தப்பட்டு நம்ம கொள்கை என்னன்றதை விளக்குனார். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் விஜயனால உருவாக்க முடியுதுன்றப்போ அது நடக்கும்போது இன்னும் எவ்வளோ சேஞ்சஸ் வரும்ன்ட்டு அந்த கூட்டணி கட்சிகள் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கும் சரி, இத்தனை வருஷமாக வந்து மாற்றத்துக்காக போராட்டி இருந்தவங்க தொண்டர்களுக்கும் சரி, ஒரு நல்ல எதிர்காலம். தேர்தல் சின்னம் இன்னுமே என்னன்னு தெரியல. யூஸ்வலாக வந்திருக்கணும். நேற்றுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இசி வந்து டிசம்பரில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணணும். லைக் அக்டோபர் நவம்பரில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். டிசம்பரில் வந்துடும். ஆனால் ஏன் வரலன்றது இன்னும் புரியல. அஃபிஷியலாக யாருக்குமே இன்னும் மெயிலே வரல. நேற்றுக்கு வந்திருக்கணும். அது பின்னாடி என்ன சின்னம்னு ஏதாவது பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுன்னு ஏதாவது இருந்தாலும் அது வந்தால் 1/4 மணி நேரத்தில் உலகம் முழுக்க தெரிய போகுது. நம்ம அது இப்போ காத்திருப்போம். சரி, எலெக்ஷன் கமிஷன் என்ன, நம்ம ஒரு 10 சின்னம் போட்டு தருவோம். அவங்க வேணும்னே என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு சின்ன மைன்யூட் விஷயம் தான். 10ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு மேலும் அனுப்பணும். அவங்களுக்கு அன்னைக்கு போய் ஃபிசிக்கல் காப்பியும் போய் சேரணும். இவ்வளோ விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. அதில் யார் அந்த முன்ன பின்ன இதெல்லாம் இருக்குது. இதில் நம்மளை அழிக்கிறதுக்காக சுற்றி இருக்கிற சக்திகள் நிறைய வேலை செய்யுது. டூப்ளிகேட் கட்சி பேரை வச்சுக்கிட்டு எத்தனை விஷயங்கள் உள்ளே போயிருக்குன்னு வேறு தெரியல. அதெல்லாம் இருக்குது. தட்ஸ் வெயிட் அண்ட் சீ. என்ன வந்தாலும் அது நம்ம விஜயனாக்கு சாதகமாக தான். விஜய் ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது? ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அந்த படத்தை குறித்து வருது அப்படின்னு. ஜனநாயகம் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதே மீடியாவில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபேக் ரிவ்யூஸ். அவங்கவுங்க படத்தை பார்த்து ஒவ்வொருத்தவங்க ஒரு விருப்பம் இருக்கும். என்றைக்குமே இந்த ரிவ்யூஸை நம்பிலாம் படத்துக்கு போனால் நம்ம வந்து நமக்கும் சொந்த அறிவு இல்லையா? நமக்கு அறிவு இருக்குது. நம்ம படம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம். சுதா கோங்கர் மேம் எடுத்திருக்காங்க. அது ஃபைன். அது ஒரு வகையில் நல்ல படம்னா சந்தோஷம், வரவேற்கிறோம். அதிலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம படம் வரல, ஆக மொத்தத்தில் அதுதான் விஷயம். அதனால அப்செட். அது என்னைக்கா இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும் மனசு. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.